திருச்செந்தூர் கடற்கரையில் கரை ஒதுங்கிய அமானுஷ்ய சிற்பங்கள். சிலைகள் முன்பு வந்து அமர்ந்தது எப்படி? செந்தூரில் என்னதான் நடக்கிறது? செந்தூர் கடற்கரையில் சுமார் 50 அடிக்கு கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளதால் பக்தர்கள் நீராட முடியாத நிலை நிலவி வருகிறது. பாதுகாப்பாக நீராடும்படி கோவில் நிர்வாகத்தினரும் அறிவுறுத்தி வருகிறார்கள். கடல் அரிப்பு காரணமாகவும் சீற்றத்தின் காரணமாகவும் செந்தூர் கடலுக்குள் ஏராளமான பழங்கால சிற்பங்களும் கல்வெட்டுகளும் வெளியே வந்த வண்ணம் இருக்கிறது. கடந்த 1 மாத காலத்திற்குள் அம்மன் சிலைகள், பைரவர், கருப்பசாமி, விநாயகர், முருகன், நந்தி, சிவலிங்கம் என 20க்கும் மேற்பட்ட சிலைகளும் 4 கல்வெட்டுகளும் வெளியே வந்திருக்கின்றன. இந்த நிலையில் 3 அடி உயரம் கொண்ட அந்த சிலையில் தலை மற்றும் 2 கைகளும் இல்லாத நிலையில் கழுத்தில் பெரிய மாலை அணிந்தபடி நாட்டியமாடுவதற்காக 2 கால்களையும் விரித்து வைத்தது போன்று ஒரு சிற்பம் கரை ஒதுங்கியிருக்கிறது. லக்ஷ்மி செராமிக்ஸ் எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ், எல்லாமே ரெடி ஸ்டாக்.